ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்தைக்கு பிசிசிஐயோட ஆனுவல் கான்ட்ராக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துச்சு. எஸ், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உண்மையிலுமே ஒரு ஹாப்பி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்ட்னா என்ன, அதில் யார் யார் பேர்லாம் இடம் பெற்றிருக்கு அண்ட் யார் யாரெல்லாம் ப்ரொமோட் ஆயிருக்காங்க, யார் யாரெல்லாம் டீப்ரொமோட் ஆயிருக்காங்க, புதுசாக யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஆக்சுவலி வந்து பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இயர்லி சேலரி மாதிரி தாங்க. பிசிசிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இயருக்கு இவங்க எல்லாருக்குமே நாங்கள் இயர்லி சேலரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்ட். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாட முடியுமா இந்தியாவுக்கு அப்படின்னா அது அப்படியும் கிடையாது. லிஸ்ட்ல இல்லாதவங்க கூட நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கொண்டு வந்துருவாங்க. பட் ஆனா நீங்க ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கீங்க, நீங்க கண்டினியூவா இந்தியாவுக்காக ஆட போறீங்க, உங்க மேல எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனலிசம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு இயர்லி சேலரி கொடுக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் சேலரி மெத்தட் அப்படின்னே வந்து சொல்றது. வேற எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து இதுல ஏன் சாய் சுதர்சன் பேர் இல்ல, அப்ப அவர் இந்தியாவே ஆட முடியாதானே அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்டுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. இத்தனை ஓடிஐ விளையாண்டுருக்கணும், இத்தனை T20 விளையாண்டுருக்கணும், ஐ திங்க் 8 ODI 10 T20 சம் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்கணும். ஓகே, இதுல ஏதாவது ஒன்னாவது பண்ணிருக்கணும் ஒழுங்கா. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால போக முடியும். ஸோ அதுல இதானவங்க மட்டும்தான் இந்த பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்ட். ஓகே, இன்னும் சாய் சுதர்சன் ஐ திங்க் 2 ODI மட்டும் தான் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன், 2-3. ஸோ அதனால அவருக்கு வந்து இப்ப சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் அதுக்காக அவரை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா எடுப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் தெரியாம நிறைய பேர் வந்து சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆனுவல் பிளேயர் ரிட்டர்ன்ஷிப் சேலரிஸ் அப்படின்னு வர்றப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் சேலரி கேட்டகரிஸ் இருக்கு. 7 crore per year, 5 crore per year, 3 crore per year, 1 crore per year. A+, A, B, C அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல A+ல வந்து மேக்ஸிமம் இந்த 3 ஃபார்மேட்ல ஆடுறவங்க இவங்கலாம் தான் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த வாட்டி அதுல யார் இருக்காங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. கிரேட் A 5 கோடி சேலரியில வந்து முகமது சிராஜ், KL ராகுல், கில்லு, ஹர்திக் பாண்டியா, முகமது சமி, ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. கிரேட் B 3 கோடியில வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், SSV ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. கிரேட் C 1 கோடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ் ஐக்வாட், சிவம் டூபே, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ரஜத் பட்டிதார், துருவ் ஜோரல், சர்பராஸ் கான், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஆகாஷ் தீப், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா போன்ற பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியும். எஸ், இதுல வந்து சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட கிரேட் B ல இருந்து கிரேட் A க்கு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கான்ட்ராக்ட் இல்ல, அவரை வந்து கிரேட் B க்கு ஸ்ட்ரைட்டாவே போட்டாங்க. இஷான் கிஷனும் லாஸ்ட் இயர் வந்து கான்ட்ராக்ட் இல்ல, அவர் இப்ப கிரேட் C குள்ள வந்திருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டே இல்லாம இப்ப கிரேட் C குள்ள போட்டிருக்காங்க. ஆனா அவர் கான்ட்ராக்டே இல்லாதப்ப இந்தியா ஆனார். இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்ட் குள்ள வர்றாரு, கிரேட் C. அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்ட் குள்ள வர்றாரு, கிரேட் C. ஆகாஷ் தீப்பும் ஃபர்ஸ்ட் டைம் கிரேட் குள்ள வர்றாரு. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து டெஸ்ட்லாம் நல்லா ஆடினாரு, கிரேட் C ல வர்றாரு. வருண் சக்கரவர்த்தியும் கிரேட் C ல கொண்டு வந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா அவரும் ஃபர்ஸ்ட் டைம் கிரேட் C குள்ள வந்து வராரு. ஓகே, சோ ரொம்ப சூப்பரான விஷயம் இது. நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இது வந்து கண்டிப்பா இருக்கும். அகைன் நான் சொல்றேன், இதுல இல்ல அப்படின்னா நம்மளால இந்தியா ஆட முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா உங்க கம்பெனில இயர்லி சேலரி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் உங்களோட சேலரி ஹைக் பண்ணி அடுத்த பொசிஷன் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது, தவிர வேற மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. சரி ப்ரோ, இப்போ இதுல ஒரு டவுட் என்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, இது இவ்வளவுதான் சேலரியா, இவ்வளோ மட்டும் தான் கொடுப்பாங்களான்னா இல்ல, மேட்சுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் சேலரிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். அது சில லட்சங்கள்ல இருக்கும். நீங்க இது வந்து இயர்லி சேலரி. ஆனா நீங்க மேட்ச் ஆட வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் சேலரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இதுல இருக்கிற பிளேயர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா டக்குன்னு ஏதாவதுனா வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவுமே இது கிடையாது. பட் இட்ஸ் a good thing to see like players like ஸ்ரேயஸ்
ஐயர், இஷான் கிஷன். ஏன்னா 2 பேருமே போன வருஷம் கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் ரொம்ப கடுமையா உழைச்சி இந்தியாக்காகவும் நல்லா ஆடி, டொமஸ்டிக்கும் நல்லா ஆடி, ஐபிஎல்லும் நல்லா ஆடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இன்னமும் வந்து இந்த கிரேட் A+ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா வச்சிருக்கிறது சூப்பர். பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் சுட் பி கிரேட் A பிளேயர், பட் அவருக்கு கிரேட் B கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அர்த்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்லாம் இட்ஸ் கிரேட் A+ பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அவர் டெஸ்ட் விளையாட மாட்டேங்கிறாருங்கிற காரணத்துக்காக மேபி கிரேட் Aலயே வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல கில்லு கிரேட் A+ வந்துருவாரு. மேபி கேஎலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கில்லு கண்டிப்பா வந்துருவாருங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. எஸ், சூப்பரான ஒரு விஷயம். உங்களோட கருத்து இதை பத்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேட்ச் ஃபீ கூட ஐ திங்க் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்னா 15 லட்சம் நினைக்கிறேன், ஓடிஐனா 6 லட்சம் நினைக்கிறேன், T20 3 லட்சம் நினைக்கிறேன் ஒரு மேட்சுக்கு. ஓகே, அது ஒரு மேட்சுக்கு நான் சொல்றேன். எஸ், இது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை டாப் பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுக்கும். ஒரு கன்சிஸ்டன்டா அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ற பிளேயர்ஸுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலிசமை என்கரேஜ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு மேட்டர். இதை நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரஜத் பட்டிதாருக்கெல்லாம் திருப்பி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியா இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் கையில் போகும்போது T20 மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் ஏசியா கப் இருக்கு, T20 வேர்ல்டு கப் இருக்கு, நிறைய இருக்குதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் பார்க்க போறோம், நிறைய கிரிக்கெட் பேச போறோம். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அதுவும் இந்த ஒரு மாசமா நிறைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. எஸ், சீரியஸ்லி ரொம்ப 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 நன்றி. அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அண்ட் எதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.